விஆர் ஷார்ட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் முகூர்த்த கால் நடுதல் என்றால் என்ன என்பது குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுப முகூர்த்தம் தொடங்குவதை குறிக்கும் பாரம்பரிய சடங்குதான் இந்த முகூர்த்த கால் நடுதல். அதாவது கோவில் கட்டுமானம், திருப்பணி அல்லது முக்கியமான கோவில் விழாவை குறிக்கும் விதமாக முகூர்த்தக்கால் எனப்படும் மரக்கால் கம்பத்தை, மூங்கில் கம்பத்தை எடுத்து வந்து மஞ்சள் பூசி மாலைகள் பூக்களால் அலங்கரித்து பிறகு பூஜை செய்து நவதானியங்கள் போன்ற மங்கள பொருட்களுடன் இணைத்து குறிப்பிட்ட இடத்தில் நடுகின்றனர். இந்த முகூர்த்தக்கால் நடும்பொழுது விநாயகர், அம்மன் அல்லது சம்பந்தப்பட்ட தெய்வத்திற்கு பூஜை செய்து தடைகள் அனைத்தும் நீங்கி பணி சிறப்பாக நடைபெற வேண்டி தேங்காய் உடைத்து தீபாராதனை, மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுதல் போன்ற சடங்குகளும் நடைபெறும். அதன் பிறகு கங்கணம் கட்டுதல், கிராம சாந்தி, யாகச்சாலை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதன் மூலம் இறைவன் அருளுடன் திருப்பணி தொடங்குகிறது. கங்கணம் கட்டுதல் எதற்காக என்பதை இப்போது பார்ப்போம். கங்கணம் கட்டுவது எதற்காக என்றால், நீங்கள் கோவில் கும்பாபிஷேகம், திருவிழா அல்லது முக்கியமான சடங்குகளில் கலந்து கொண்டு தீட்சை மற்றும் விரதத்தை, அதாவது நீங்கள் கோவில் சடங்கில் பங்கேற்கப் போகிறீர்கள் என்றால் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒழுக்கங்களை கடைபிடித்து உங்கள் உடலையும் மனதையும் வழிபாட்டிற்காக தயார் செய்து வைத்து கொள்வதையே தீட்சை எனப்படுகிறது. விரதம் மற்றும் உடல், மனம் போன்றவற்றை தூய்மையாக வைத்துக்கொள்ள கட்டப்படுவதே இந்த கங்கணம். கிராம சாந்தி என்றால் என்ன என்பதை குறித்து இப்போது பார்ப்போம். கிராமம் ப்ளஸ் சாந்தி என்பதே கிராம சாந்தி. இந்த சடங்கு எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், கோவில் அமைந்துள்ள ஊர் அல்லது கிராமத்தில் எந்த விதமான தடைகளும் தீய சக்திகளின் தாக்கமும் இல்லாமல் அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டி செய்யப்படும் சடங்குதான் இந்த கிராம சாந்தி. யாகச்சாலை என்றால் என்ன என்பதை குறித்து இப்போது பார்ப்போம். யாகம் அல்லது ஹோமம் நடத்துவதற்காக அமைக்கப்படும் புனிதமான இடம்தான் யாகச்சாலை. இங்கு யாக குண்டங்கள் அமைக்கப்படும், வேத மந்திரங்கள் ஓதப்படும், அக்னி வளர்க்கப்படும், நெய், தானியங்கள், மூலிகைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஹோமத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.